நான் வந்து இது கேள்வி கேட்கறது ஏற்கனவே இருந்தவர்கள் கல்லர்கள் என்று பிடிப்பதற்காக இல்லை. உதாரணத்துக்கு சுற்றுலாத்துறையில் மொத்தம் 65 மில்லியன்ல 9 மில்லியன் தான் செலவழிச்சிருக்கணும். மிச்சம் அரசாங்க உத்தியோகம் நச்சு கொண்டிருக்கணும்னா ஒருத்தருமே கேள்வி கேட்கக்கூடாது எங்களை. அது சம்பந்தமான கேள்வி கேட்ட நேரில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை விரட்டக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி எங்களுக்கு இவ்வளவு காசு செலவழிச்சிருக்கோம் என்னன்ற அடிப்படை அறிவு கூட இல்லை. அரசாங்கம் வந்து இப்போ 4000 மில்லியன் வந்து யாழ்ப்பாணத்துக்கு நிதிக்கு ஒதுக்கீடு செய்யறேன்டா அந்த நிதியை எப்படி பாவிக்கிறோம்ன்றது நாங்கள் என்ன வேணுமென்றாலும் செய்வோம், யாரும் கேள்வி வைக்கலாம். கேள்வி செய்த வேலையாளர்களுக்கும் எல்லாருடையும் சரி. அப்போ இன்றைக்கு கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையில் வந்து மீட்டிங் தொடங்கினது. அதில் வந்து ஏற்கனவே 2024 ஆண்டு அறிக்கை இருக்கு தானே, அந்த அறிக்கை சம்பந்தமாக வந்து விவாதங்கள் நடந்தது. அதில் வந்து கனவிடயங்கள் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சுற்றுலாத்துறையில் மொத்தம் 65 மில்லியன்ல 9 மில்லியன் தான் செலவழிச்சிருக்கணும். மிச்சம் 54 மில்லியன் 55 மில்லியன் வந்து செலவழிக்கல. ஸோ அது சம்பந்தமான கேள்வி கேட்ட நேரில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை விரட்டக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி எங்களுடைய தங்கமுத்து சத்தியமூர்த்தி உட்பட கணவர் வந்து சொன்னதை எங்களை இப்படி கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் எங்களுடைய கௌரவ அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான் சொன்ன எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்காரு. நான் சொன்ன சில நேரம் விளங்காமல் இருக்கலாம். அந்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண ஒரு பெரிய கலாச்சார மண்டபம் ஒன்றை கட்டிருக்கணும். அதுக்கு வந்து எந்த ஃபேஸ் போகுது, எந்த எவ்வளவு காசு செலவழிச்சிருக்கோம் என்னன்ற அடிப்படை அறிவு கூட இல்லை. அப்போ நான் சும்மா கேட்டேன். அதுக்கு ஒரு பழமையாப்பு ஒரு அந்த கச்சேரியை கட்டுறேன்னு சொன்னால் ஒரு ப்ராஜெக்ட், அது ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சாக்கள் போகணும். வேறு நம்மளுக்கு 2 பார்த்தீங்களோ தெரியாது. அப்போ நான் அவட கேட்டேன், இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பிஸ்னஸ் கேஸ், பிஸ்னஸ் சார்ட்டர் அதெல்லாம் இருக்கா, கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் இருக்கா, மார்க்கெட்டிங் எவல்யூஷன் ரிப்போர்ட் இருக்கா, அது தவிர லெசன் இருக்கா, இது 10 வருஷம் ப்ராஜெக்ட் இருந்தால் ஏன் இப்போ 4-5 வருஷமாக போக சம்பந்தமான கேள்விகள் கேட்கல. அவள் என்னென்றால் நீங்கள் கேட்கக்கூடாது சம்பந்தமான கேள்விகள் என்ற மாதிரி. அப்போ நான் அவருக்கு தெளிவாக வழங்கப்படுத்தினேன். அது தவிர இந்த அரசாங்க உத்தியோகம் நச்சு கொண்டிருக்கணும்னா ஒருத்தருமே கேள்வி கேட்கக்கூடாது. எங்களை யாருமே கேள்வி கேட்கக்கூடாது, நாங்கள் விரும்பின மாதிரி தான் செய்வோம் என்ற ஒரு அடிப்படை தோரணை அடிப்படையில் 2 பேர் கதைச்சவர். முக்கியமாக வந்து எங்களுடைய யார் எலக்ட்ரிசிட்டி போர்ட் இன்ஜினியர், 2வது வந்து சுகாதார செயலாளர், மாநசபை சுகாதார செயலாளர், 3வது வந்து 6வது அபிவிருத்தி அதிகார சபை நினைக்கிறேன். அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா 3 பேருக்கும் தெளிவாக அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அர்ச்சுனா கேட்கறது சரியான விஷயம். நீங்கள் பிள்ளையான ரிப்போர்ட் அடிச்சிருப்பீங்க, அடுத்த முறை வரைக்கும் ஃபுல் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்டையும் கண்டு வாங்கணும். அது என்னென்றால் இப்போ பொதுமக்கள் இதை விளங்கிக் கொள்ளணும். என்னென்றால் பொதுமக்கள் இதை விளங்கிக் கொள்ளணும் என்றால் இப்போ உதாரணத்துக்கு அரசாங்கம் வந்து இப்போ 4000 மில்லியன் வந்து யாழ்ப்பாணத்துக்கு நிதிக்கு ஒதுக்கீடு செய்கிறேன்டா அந்த நிதியை எப்படி பாவிக்கிறோம்ன்றதை இந்த டிசிசி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங்கில் தான் நாங்கள் டிசைட் பண்ணுறது. அப்போ பார்க்கணும், இப்போ வேலை இல்லாமல் கனவேர் இருக்கணுமா, அல்லது வந்து ரோட்டு போடாமல் சனம் எல்லாம் கஷ்டப்படுதா, அல்லது வந்து வீடுகள் இல்லாமல் சனம் எல்லாம் ரோட்டில் கொட்டில்கள் இருக்குது. அதுதான் அடிப்படை தேவை. அதை விட்டு போட்டு இந்த பெரிய கலாச்சாரம் மண்டபத்தை நாங்கள் கட்டுறாலும் ஒரு பெரிய யோசனமும் இல்லை. கலாச்சாரத்தை காட்டி கலாச்சாரத்தை கூட சனத்துக்கு சாப்பிட்றது அடிப்படை சாப்பாடு வருமானம் அதில் பார்க்கணும். அப்போ நான் அந்த ப்ரொஜெக்டுகளை நான் திருப்பி கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே அவைக்கு வந்து பதட்டமாக போயிட்டு அது முழுக்க தேட போகிறேன். அப்போ அவட கேட்டு நான் ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஏர்லி ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜ் 5 இருக்கு. இனிஷியேஷன், பிளானிங், எக்ஸிக்யூஷன், அப்படி ஒரு 5 ஸ்டேஜ் இருக்கு. அப்போ அந்த 5 ஸ்டேஜையும் அவட்ட கேட்க நாங்கள்லாம் மாஸ்டர்ஸ் முடிச்சேன்னு சொன்னால் அப்போ நாங்கள் இந்த பேசிக் அந்த 5ஐயும் சொல்லுங்கன்னு சொல்லி இனிஷியேஷன், பிளானிங், கம்ப்ளீஷன் அப்படி 5 இருக்கு. அப்போ 5ஐயும் சொல்லுங்க. அது கூட சொல்ல இல்லாமல் நிற்க வேண்டாம். அரசாங்க அதிகாரிகள் நச்சு கொண்டிருக்கிறது என்றால் நாங்கள் என்ன வேணுமென்றாலும் செய்வோம், யாரும் கேள்வி வைக்கூடாது. கேள்வி கேட்டால் பிரச்சனை ஒன்றாமல் இருந்து. பட் இன்று முழுக்க கேள்வி இல்லாதன்றது இந்த வீடியோ நீங்கள் லைவ்ல போடுறாங்க. அதில் இருக்கிற நான் கேட்ட விஷயங்கள் எடுத்து போடுங்க. அது தவிரவும் அடுத்த மீட்டிங்கில் அவ்வளோத்தையும் அதுக்குரிய நான் கேட்ட அவ்வளோத்தையும் கொண்டு வர சொல்லி கௌரவ அமைச்சர் சொல்லியிருக்கேன். நான் வந்து இது கேள்வி கேட்கறது ஏற்கனவே இருந்தவர்கள் கல்லர்கள் என்று பிடிப்பதற்காக இல்லை, விட்ட பிள்ளைகள்ல இருந்து இனிமேல் பிளவராமல் முன்னுக்கு நடக்கணும் தான் நான் யோசிக்கிறேன். ஆனால் அது விளங்காமல் ஒரு சில அரசாங்கம் நாங்கள் இவ்வளோ பெரிய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறோம், எங்களை இவர் கேள்வி கேட்கிறார், என்னோட ஒரு எம்பி கேட்கலாம்ன்றதுக்குரிய பதிலை தெளிவாக கௌரவ அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இல்லை கேட்டக்கூடிய அவ்வளோ பதிலோடையும் அடுத்த வாங்குவோம்னு சொல்லி. ஸோ அதை போடுவோம். மற்றது அந்த சமூகம் போன்ற ஒன்று மீடியா மட்டும் உங்களுக்கு விட்டுருந்தாங்க. ஆனால் ஒரு சுயாதீன யூடியூபரை உங்களுக்கு விடையில அது சம்பந்தமா நான் அடுத்த மீட்டிங்ல கதைக்கிறேன். இப்போ 1-2 பேரை மட்டும் விடையணும்னு சொன்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அப்போ நீங்களும் அடுத்த முறை போகணும், உண்மைத்தன்மை வெளியால வரணும் என்ற சம்பந்தமாக மற்றது உங்களோட பேர் டீட்டெயிலும் கொடுத்து அடுத்த டிசி மீட்டிங்ல நீங்கள் நடக்கிற விஷயங்களை நீங்களும் சுயாதீனமா எடுத்து போடணும் என்ற சம்பந்தமாக நான் அமைச்சரோட கதைக்கிறேன். போதனா வைத்தியசாலையில 120 170 அங்கே அதில் இருக்கிற நீங்கள் அதோடைய கதைக்கலாம். 70 பேருக்கு வந்து 3 வருடமாக 5 மாத சம்பளம் உச்சபட்சமாக கொடுத்து வேலை வைக்க முடியும். அது சம்பந்தமாக இவர் தந்தை ரிட்டன் இதோட தான் நான் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் நான் வடிவ போனேன், போய் ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டு தான் போனேன். போய் வணக்கம் டாக்டர் சத்தியமூர்த்தியை சொல்லிக்கொண்டு அந்த ரெக்கார்டிங் வெளியால் வந்திருக்கேன்.
அது சம்பந்தமா வைத்திய சத்தியமூர்த்தி இன்றைக்கு கூட எங்களோட டிசிசி மீட்டிங்ல இருந்து காய்ச்சார். அப்போது தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்னென்றால், கௌரவ அமைச்சர் சொல்லியிருக்காரு, இதை நாங்கள் பாராளுமன்றத்தில் போடுவோம். ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். பாராளுமன்றம் நான் செவ்வாய்க்கிழமை போகக்கூடாதுக்காண்டி பகிரது பிரதித்தினம் செய்து கொண்டிருக்கிற தானா சங்கமூர்த்தி. என்ன பேர் தானா சங்கமூர்த்தியில் தங்கமுத்து சத்தியமூர்த்தி சரிதானே. அதாவது வந்து ஒரு சில பேருக்குள்ளால வந்து கணவர் யாழ்ப்பாணத்தின் கணவர் வைத்தியர்கள் கணவர் ஒன்று சேர்ந்து இவர் இல்லை வேற கணவர் ஒன்று சேர்ந்து மேல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அது சிம்பிளா போட்டோ உடனே அந்த வழக்கு போயிடும். பட் அது காசு செலவழிக்கிறோம்னு பார்த்துட்டு இருக்கேன். வழக்கு நடக்கணும். வேறு கேட்க போறீங்களா? பட் இவருடைய பிரச்சனை பாராளுமன்றம் தயக்கப்பட்டு அங்கே இவர்களுடைய வேலை சம்பந்தமாக அது வந்து லேபல் ஒன்று இருக்கு. அதாவது வந்து வேலை செய்யும் தமிழ் தெரியாது, லேபல் ஒன்று இருக்கு. அதுல ஒரு மேக்சிமம் 6 மாதம் ஒரு ஆளை நீங்க வேலைக்கு வச்சிருக்கலாம். ஒரு மாதமும் ஒரு நாளும் வேலைக்கு வச்சிருந்தாலும் இபிஎஃப் கட்டாயம் நீங்கள் கொடுக்கணும். ஒன்றுமே இல்லாம அந்த பிள்ளைகளை ஒரு 3 வருஷமா டொய்லெட் கிளீன் பண்ணவும் பேஷண்ட்ஸ் இது புண் கிளீன் பண்ணாம கிளீன் பண்ண வச்சுக்கொண்டு தொண்டர் அடிப்படையில் தான் வேலை செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு இவர் சொல்லியிருக்காரு, ஏஓமே சொல்லியிருக்கணும் என்னடா, நீங்கள் 7 மணிக்கு முன்னம் வந்து புத்தகத்தில் சைன் வச்சா உங்களுக்கு வேலைக்கு முன்னுரிமை. அதுக்கு பிள்ளைங்க அப்படி ஒரு எந்த அரசாங்கம் கொடுக்குமாண்டு அது சம்பந்தமாக சுகாதார அமைச்சரோட கைக்கு சிரிக்கணும். அது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் போய் இன்கொயரி வேலைக்குள்ள நினைக்கிற சத்தியமூர்த்தி அவர்கள் பாராளுமன்றத்தை கூப்பிடுறது மட்டுமல்லாமல் அந்த இன்கொயரியை பாதிக்கப்படாமல் இருக்கணுன்றதுக்காண்டி சத்தியமூர்த்தி அவர்கள் இடமாற்றம் செய்வதற்குரிய உத்தரவாதம் தரப்பட்டது. அடுத்தது வந்து சார், உங்களுக்கு எதிராக வந்து தவறான கருத்துக்களை பரப்பின ஊடகங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பீங்களோ? முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த சமூகம் போன்ற ஊடகங்கள் பார்த்தனால ஒரு தனிப்பட்ட யூடியூபர்ஸ் நான் உண்மையாகவே தம்பி மேலே தான் பார்க்குறேன். நான் இப்போ ஒரு வழக்கு கொண்டு போட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போனால் அப்புறமேட்ட வேறு இறங்குறது லட்சக்கணக்காக முடியும். இந்த யூடியூபால வருமானத்தால் செய்யலாது. நான் பார்க்குறேன்னு சொன்னால் இல்லையே நிலங்கள் ஏதோ இல்லை இருக்கிற போகத்தில் இப்படி செய்திருக்கிறாங்கன்றத நான் யோசிக்கிறேன். ஒரு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன். சரியான விஷயத்தை சரியாக போட்டேன். இப்போ டாக்டர் அர்ச்சனா போய் இப்போ வைத்திய சங்கத்தி முதல் வெரிட்டி நேரம் போடுவேன். நானே போடுறேன். நீ ஏன் போடுறேன்னு நான் HDயில் 4Kல போட்டிருக்கேன். தமிழ்நாடு சொல்லிக்கான அவர் என்னென்றால் இதே வைத்தியசாலை ஊழியர்கள் தான் நிலத்தில் போட்டு அடித்ததையும் தரதரவன் இழுத்து கொண்டு போனதையும் இந்த வீடியோக்கள்லாம் இருக்கு. அதோட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை போக முடியான்னு சொன்னது என்ற ஒரு கேள்விக்குரிய அவர் இப்போ கூட அதே மாதிரி மாத்தி கதைச்ச மாதிரி சொல்லி அதோட அவர் கதைச்ச விஷயத்துனா அந்த ஒரு யூ ஆர் சப்போஸ் டு கால் மீ அ சார் என்றது வந்து என்னென்றால் நீங்கள் என்னுடைய சேரா என்னை சேர் என்று கூப்பிடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறீர்கள் நான் சொல்றேன். யூ கால் மீ அ சார் என்று நான் சொல்லல. அப்ப நீங்கள் கதை கேட்க ஒரு நாளுமே நான் சேர் என்று என்ன கூப்பிடுறேன், அண்ணாண்டு தான் கூப்பிடுறது அவங்க இல்லை. எனக்கு அப்படி தேவையும் இல்லை. நான் அப்படியான ஆளும் இல்லை. அப்படி இதராக டாக்டரா வேலைக்கு கூட என்ன ஒருத்தரும் இவன் வேலை செய்யற ஸ்டாஃப் சேர் சொன்னா சேர் என்று சொல்றேன், அண்ணாண்டு கூப்பிட்டு தான் நான் கதைக்கிறாள். இவன் நர்சிங் ஸ்டாஃப் என்ன சேர் என்று கூப்பிடுறேன் நான் வேணாம் சொல்றேன். நான் அதுதான் என்னுடைய கேரக்டர். அதே அப்படி தேவையில்லை. கேளுங்க சந்திப்பேன். நாங்கள் அந்த இந்த விஷயம் சம்பந்தமா நான் கதைக்கிறேன் என்றால் ஒரு ஆள் செய்த பிள்ளையோடைய